ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சோள தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சோளம் நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேன். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் தோசை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் இட்லிலாம் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது டோட்டலாக நம்மளுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவதும் நீங்கள் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போது வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம உளுந்தம்பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே டம்ளரில் 3/4 பங்கு அளவுக்கு உளுந்து நான் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இதையும் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4-5 மணி நேரமாவதும் அரிசியும் சோளமும் ஊற வைக்கிறோம் இல்லையா, இதை நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கிட்டா போதும். ஃபுல்லாக ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் ரெண்டையுமே நான் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன். ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் தனித்தனியாக அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த உளுந்த மாவு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போது நம்ம சோளமும் அரிசியும் ஃபஸ்ட்டு அரைச்சதை சேர்த்துருக்கேன். இப்போ உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம இதையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது நைட்லேயே நான் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் உங்களுக்கு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இட்லி செய்கிறீங்க, தோசை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நம்ம லைட்டாக புளிக்க வச்சு வெளியே வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நாள் வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக புளிப்பு வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஓரளவுக்கு நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுடலாம். இப்போது காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா உள்ளே நல்லா ஹேர் பபிள்ஸுமே நிறைய உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வரட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இது புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட. சிறுதானியத்தில் உங்களுக்கு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் லைட்டாக வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கும் போது ஓரளவுக்கு அந்த தோசை நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும். அப்படிங்கிறனால அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தோசை மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிட்டு மாவை நல்லா விரித்து விட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி தோசை செய்வீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இது நீங்கள் மொறுமொறுன்னு சுடணுன்னாலும் சுட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சாஃப்டான தோசையாக வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்ஸ் திருப்பி போட்டுட்டு நீங்கள் எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்டான சோள தோசை ரெடி ஆயிரும். டெய்லியும் வெறும் அரிசி மாவில் மட்டும்தான் தோசை செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறுதானியங்கள் சேர்த்து தோசை செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் தோசை காமிச்சிருக்க பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் மறுபடியும் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் மொறுன்னு வேணும் அப்படின்னா மாவு இன்னுமே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான்
உங்களுக்கு சூப்பராக மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தோசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது தோசையை திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சு அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது அவ்வளோதான், சோள தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தோசை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு தோசை நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதையும் பார்த்துடலாம். இப்போ மொறு மொறுன்னு ஒரு தோசை வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ மாவை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நல்ல ப்ரௌனிஷ் கலராக ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பொறுமையாக வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், சைடில் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஓரங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தோசை சூப்பராக உங்களுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், பார்க்கும்போதே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு மூடி கூட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் சீக்கிரம் உங்களுக்கு மேலே இருந்தும் அந்த தோசை வந்து நல்லா வெந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்து தோசை கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், கிறிஸ்பியான தோசையும் ஒன்றா உங்களுக்கு சுட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான சோள தோசை ரெடி. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் அப்புறம் தக்காளி காஞ்ச மிளகா இதெல்லாம் வச்சு சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ காரசாரமாக இந்த மாதிரி சட்னி வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.